ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கலாட்டா குக்குகள். இன்றைக்கி வஞ்சர மீனோட தலையும் வாழை போட்டு மீன் குழம்பு பார்க்கலாங்க. அதுக்கு நான் போட அளவு சொல்கிறேன் உங்களுக்கு. இது ஒரு எலுமிச்சை புளி அளவு நான் ஊற போட்டு ஆச்சி குழம்பு மிளகாய்த்தூள் இருக்குல்ல, அது போட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த மாதிரி புளி தண்ணியோடு சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இதில் தாளிச்சிக்கலாம். நாங்கள் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் போட்டுவிட்டேன் கடாயில். இப்போ கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை இது போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 2 பச்சை மிளகா போட்டுக்கலாம். 2 வெங்காயம் நான் பொடிசாக நறுக்கி வச்சுக்கிட்டேன். இது போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். அப்புறம் இது ஒரு 3 தக்காளி இருக்குது. இது பொடிசாக நறுக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். லைட்டாக ப்ரௌன் கலர் வந்துச்சு. இப்போ இதில் தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதங்கி நல்லா மை மாதிரி ஆன பிறகு இந்த மசாலா தண்ணி இதில் போட்டுக்கலாம். புளி தண்ணியும் மசாலா கரைச்சி வச்சுருக்கோம்ல, அது இதில் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டோம். பாருங்கள், இது நடுவு இருக்கிற பகுதியை எடுத்து நான் கட் பண்ணி இது இந்த மாதிரி ஸ்லேஸ் மசாலா போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படியே வச்சிடலாங்க. வறுக்கும் போட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதில் மிளகாய் தூள், மஞ்சள் தூள், அப்புறம் உப்பு போட்டு கலக்கி வச்சுருக்குறேங்க. அவ்வளோதான். இதில் ஒன்றும் இல்லை மசாலா. வெறும் வீட்டில் இருக்கிற மிளகாய் தூள் தான் போட்டுருக்குறேன். இது 1/2 மணி நேரம் இருக்கட்டும் ஃப்ரிட்ஜில். வறுக்கும்போது நான் காமிக்கிறேன். பாருங்க, நல்லா வதங்கிச்சு. இது தக்காளி எல்லாம் கொஞ்சம் வெந்தி வந்துச்சு நல்லா. இப்போ இந்த மசாலா இதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு புளிப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து மூடி வச்சுருங்க. நல்லா கொதி வரட்டும். பச்சை வாசனைலாம் போன பிறகு நாங்கள் மீன் போட்டுக்கலாம். பார்க்கலாம். நல்லா பச்சை வாசனைலாம் போய் நல்லா திக்காக வந்துச்சு. குழம்பு சூப்பராக வந்திருக்கு. இப்போ மீன் போட்டுக்கலாம். இதில் இந்த மீன் அதில் போட்டுக்கலாம். நல்லா சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு தேங்காய் வேணும்னா தேங்காய் கொஞ்சம் அடித்து போட்டுக்கோங்க. ஒரு 2-3 பத்தை தேங்காய் அடித்து நைஸாக போட்டுக்கோங்க. அது உங்களுக்கு நல்லா கொஞ்சம் கிரேவியாக இருக்கும். நான் தேங்காய் போடல, அப்படியே தான் செய்கிறேன் காரக்குழம்பு மாதிரி. இது ஒரு 2 நிமிஷம் கொதி வரட்டும், ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, நல்லா கொதி வந்துச்சு. 2 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த மீன் வறுக்கிறதுக்கு 20 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் வறுத்துக்கலாம். இது காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக சூப்பராக இருக்குங்க. இது அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். இது இப்போ நாங்கள் மீன் வறுத்துக்கலாம். வஞ்சர மீன் வறுவல் சூப்பரான நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க மீன். இது வறுக்கிற பிறகு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், சூப்பரான மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பரான வஞ்சர மீன் காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது. பாருங்கள், ஃப்ரெஷ்ஷான மீனுங்க. இது அவ்வளோ அருமையாக வந்திருக்கு மீன் குழம்பு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். பாய்.